வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஸோ இன்றைக்கி சம்மர்ஸ்லாமுடைய டே 1 நடந்தது. நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடந்தது, எதிர்பார்த்த விஷயங்களும் நடந்தது. சரி, சம்மர்ஸ்லாம் டே 1 ரிசல்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன், வின்னர் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ரெஸ்ல்மேனியா சம்மர்ஸ்லாமில் மெயின் ஈவெண்ட் விளையாடுற நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் இன்றைக்கி கிக் ஆஃப் சம்மர்ஸ்லாமை பண்ணியிருக்காரு. ஸோ கிக் ஆஃப் சம்மர்ஸ்லாமில் ஜே ஊசோ, ரோமன் ரெய்ன்ஸ் ரெண்டு பேருமே இணைந்து இன்றைக்கி ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் கூட ஒரு மேட்ச் விளையாடுறாருன்னு தெரியும்ல, அந்த மேட்ச் தான் நடக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெய்ன்ஸாக இருக்கட்டும், ஜே ஊசோவாக இருக்கட்டும், ஒரு மெயினான ரெஸ்லர். எப்போவுமே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு மெயின் ஈவெண்ட் கிடைக்கல. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். மெயின் ஈவெண்ட்டில் அப்படிப்பட்ட சம்பவம். ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸை அடித்து துவச்சி ரோமன் ரெய்ன்ஸையே நொண்டி நடக்கிற மாதிரி பண்ணவர் தான் இந்த ப்ரான் பிரேக்கர். அவருடைய ஷூ இருக்குல்ல, அதை இன்னும் பாலியம்மன் தன்னுடைய கழுத்தில் மாலையாக தான் போட்டிருக்காரு போல இருக்குது. ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து சண்டை போடும்போதே எப்பண்டா தனக்கு டேப் கிடைக்கும், எப்பண்டா ப்ரான் பிரேக்கரை வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்காரு. ப்ரான் பிரேக்கர் சும்மா இல்லை, ஸ்பியர் மலையிலேயே ஜே ஊசோவை சாகடிக்கிறாரு. இந்த ஒரு கட்டத்தில் ரோமனுக்கு டேப் கிடச்சிருச்சு. ரோமன் வந்த உடனே அட்டாக் பண்ணுறது ப்ரான் பிரேக்கர் தானே. வழக்கமாக ப்ரான் பிரேக்கர் தானே வந்து ரோமனுக்கு ஸ்பியரை போடுவார். இந்த தடவை ரோமன் வந்து ப்ரான் பிரேக்கருக்கு ஸ்பியரை போட்டு மட்டையாகிட்டார். இதை பார்த்து பால்யமனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு போல இருக்குது. என்னடா நம்ம ஆள் வழக்கமாக ஸ்பியர் போடான்னு பார்த்தா ஸ்பியருக்கே ஸ்பியர் போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நிறைய பேர் கூட கேட்டுட்டு இருந்தீங்க, ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ப்ரான் பிரேக்கருக்கு ஸ்பியரே போடலன்னு. இன்றைக்கி சம்மர்ஸ்லாமில் போட்டு விட்டுட்டாரு. ஸோ ஃபைனலி என்னாச்சு, கிச்சனாலே இழிச்ச வாயன் தானே. அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் ரோமன் அண்ட் ஜே ஊசோ வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரான்சன் ரீடை தான் விளையாடாகணும். ஸோ பிரான்சன் ரீடை பார்த்தீங்கன்னா அடித்து தவிச்சு இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ மூலியமாக ரோமன் ரெய்ன்ஸ் வின் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. ரோமன் ரெய்ன்ஸே பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஜே ஊசோ மூலியமாக தான் ரோமன் ரெய்ன்ஸ் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டாங்க. அது எண்டிங்கில் ஜே ஊசோ தீம் மியூசிக் போட்டு அதை முடிச்சது எனக்கு பிடிக்கல. மேபி ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பின்ஃபால் பண்ணி வின் பண்ண மாதிரி காட்டியிருக்கலாம். அவங்க ஜே ஊசோக்கிட்டே தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் ஜே ஊசோ நீங்கள் முட்டு கொடுத்தாலும் நாங்கள் அந்த லெவலில் தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸும் வச்சுருக்காங்க. ரோமன் ரெய்ன்ஸ் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் மேட்ச் ஷார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பில்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உமன்ஸோடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து மோத போகிறாங்க. ஆக்சுவலி டே 1 ஒரு 6 மேட்ச் நடத்துகிறாங்க. இது 2வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. மேட்ச் ரொம்ப நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஃபைனல் என்ன ஆச்சு தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து மோதின இந்த மேட்ச்சில் அலெக்சா பில்ஸ் மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் பிராண்ட் நியூ WWE டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. இப்போது அலெக்சா பில்ஸ் ஷார்லட் ஃப்ளேர் கிட்ட டேக் டீம் டைட்டில் போயிட்டு வி ஆர் நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட இப்போ டேக் டீம் டைட்டில் போயிடுச்சு. ஒரு நல்ல எண்டிங்காக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கேரிங் கிராஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் ஆல்ரெடி 2 தடவை ஒரு மேட்ச் நடந்துருச்சு. இது 3வது மேட்ச்சு. ஸோ இந்த 3வது மேட்ச்சை ஃபேன்ஸ் பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. ஆமாம், ஷார்லட்டுடைய சட்டையில் என்னப்பா ஒரே முள்ளாக இருக்குது, சேஃப்டி ஃபஸ்ட்டு போல் இருக்குது. நம்ம கேரிங் கிராஸ் வழக்கம் போல் கையில் இருக்கிற ஸ்டிக்கை எடுத்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த தடவை சாமி ஜெயின் பிடுங்கி தூர போட்டார். அதையே வாய்ப்பாக வச்சு இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கேரிங் கிராஸை எதிர்த்து வின் பண்ணிட்டார். ஸோ இதோட கேரிங் கிராஸுக்கும் சாமி ஜெயினுக்குமான ஃபியூடை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேட் கார்களுக்கும் டிஃபினிக்குமான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இதுவும் இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மேட்ச்சும் நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற மேட்ச். ஜேட் கார்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குயின் ஆக்கி அவங்க வந்து இந்த மேட்ச்சில் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டாகவே இருந்தது. பட் ஆனால் மேட்ச்சை நல்லா தான் கொண்டு போனாங்க. எண்டிங்கை நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஜேர்கார்களை ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வின் பண்ணிட்டாங்க. டிஃபினி அவங்களுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. ஜேர்கார்கள் ரொம்பவே க்ளீனாக டிஃபினி கிட்ட தோற்று போயிட்டாங்க. எதுக்காக எப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. சரி, ஏதாவது விளக்கம் கிடச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லோகன் பால் மற்றும் ட்ரூ மேக்கின்டையர் ரெண்டு பேருமே இணைந்து இன்றைக்கி ஜெல்லி ரோல் அண்ட் ராண்டி ஆட்டனை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சம்மர்ஸ்லாமில் டே 1 மோத போகிறாங்க. இந்த ஜெல்லி ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ரேப்பர்.
அவர் முழுக்க பார்த்திங்கன்னா நல்லாவே சண்டை போடுறாரு. ஆக்சுவலி ஜெல்லி ரோலை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இது அவருடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சு. எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஜெல்லி ரோல் வந்து என்டர்டெயின் பண்ணார். இது அவருடைய ஃபஸ்ட்டு மேட்ச் தான் நான் சொன்ன மாதிரி. பட் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் பேசுறது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு எனக்கு தெரில. நல்லாவே சண்டை போட்டார். ஓவராக பேசலாம்ல ஜெல்லி வாயனை அவனை மட்டையாக்கி தூக்கி தூர போட்டுட்டு ரேண்டி ஆர்டனை வச்சு மேட்சை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பால் மற்றும் ட்ரூ மேக்கின்டையர் ஜெல்லி ரோலை அந்த டேபிள் மேலே படுக்க வச்சு அடித்து பந்தாடி கடைசியில் பார்த்திங்கன்னா 2 ரெஃப்ரீஸ் வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு போடுற மாதிரி காட்டி இதை முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜெல்லி ரோல் வந்து தோக்குறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த மேட்ச்சில் நான் வந்து தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ளே வந்து லோகன் பால் அட்டாக் பண்ண பார்த்தா ஆல்ரெடி டயர்டாக இருக்கார்ல. அதனால் லோகன் பால் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலை தூக்கி போட்டு மிதித்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. கௌரவம்னு சொல்லிட்டு ஜெல்லி ரோலை கூட்டிகிட்டு வந்து கௌரவத்தையே நாசப்படுத்திங்களப்பா. இதுக்கு அவர் வராமையே இருந்திருக்கலாம். ஃபைனலி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது உலகநாத லோகன் பால் மற்றும் ட்ரூ மேக்கின்டையர் வந்து இன்றைக்கி ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாங்க. சரி, ஓகே, லோகன் பால் ட்ரூ மேக்கின்டையர் ஒரு நல்ல காம்பினேஷன், அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, சந்தோஷம் தான். இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச்சுக்கு வந்துட்டோம் மக்களே. மெயின் ஈவெண்ட் ஆஃப் த டபிள்யூடபிள்யூடைய சம்மர் ஸ்லாம் CM Punk vs குந்தர் ஃபார் த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி CM Punk ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனாலே இந்த மேட்ச் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் சேலஞ்சர் குந்தர் அண்ட் சாம்பியன் 2 பேருமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆட்கள். சண்டை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், காலையில் எழுந்த உடனே நான் நிறைய மேட்ச் பார்த்தேன். பட் இந்த மேட்ச் எனக்கு தூக்கம் கண்ணை சொருகிடுச்சு. ஏன்னா CM Punk வந்து பொதுவாகவே மெதுவாக தான் சண்டை போடுவார். ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்ப மெதுவாக சண்டை போட்டார். குந்தரும் பார்த்திங்கன்னா அப்படி வாய் பேச்சாலேயே சமாளிச்சுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் என்னாச்சு தெரியுமா, அந்த குந்தர் வந்து கமெண்ட்ரி டேபிளில் ஏறி நான் தலைகளாக தான் குதிப்பேன், வவ்வால் மாதிரி தான் பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ நிற்கும் போது நம்ம CM Punk கீழே தலை விட்டுட்டார். என்னாச்சுப்பா கீழே விழுந்தவருக்கு அப்படின்னு பார்த்தா மண்டை வந்து ரத்தம் வந்துடுச்சு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மூக்கு உடஞ்சிருச்சான். மூக்கு உடஞ்சா மூக்கில் தானே ரத்தம் வரும், இது நான் மண்டையில் ரத்தம் இருக்குது. அந்த கமெண்ட்ரி டேபிளில் கீழே விழுந்தவர் என்னடா ரொம்ப நாள் ஆரையும் காலை காணுன்னு பார்த்தா மண்டையில் ரத்தத்தை வர வச்சிருக்காரு போல இருக்குது. ஓஹோ, அந்த கதையா. சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு CM Punk பார்த்தீங்கன்னா ஒரு GTS போட்டார், 2வது GTS போட்டார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா CM Punk த நியூ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இவர் சாம்பியன் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அந்த நிகழ்வு நடந்துருச்சு. CM Punk உடைய கனவு முடிஞ்சிருச்சு. ஸோ CM Punk அவரோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. CM Punk இஸ் த பிராண்ட் நியூ வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன். ஸோ இப்படி ஒரு குட்டான எண்டிங்காக தான் நம்ம காத்திருந்தோம். ஸோ இதோட இன்றைக்கி சம்மர்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க காய்ஸ். சரி, நாளைக்கு சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லலான்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்தாருங்க நம்ம ஆள் ரோலண்டன். எஸ், செதர்லாண்ட்ஸ் வரும்போது நொண்டி வராரு. ஐயையோ, ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு வராரு, காலில் வேறு பேண்ட் போட்டிருக்காரு. சரி, என்ன தான் பண்ண போகிறாருன்னு பார்த்தா நான் மணி இந்த பேங்கை வச்சுருக்கிறேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போது பார்த்தா நின்றுட்டாரு. ஸ்டிக்கை கீழே தூக்கி போடுறாரு, சட்டையை கலத்துறாரு, அந்த பேண்டை கீழே போடுறாரு. இது நம்ம விவேக் சொல்லுவார்ல, அத்தனையும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிச்சு ஒரு நிமிஷத்தில். ஸோ நம்ம செத்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ரிங்குக்கு வந்து மணி இந்த பேங்காலே பார்த்திங்கன்னா போலான்னு பார்த்தீங்கன்னா CM Punk பொழந்துட்டார். ஐயோ அவங்க எனக்கு பரிதாபமாக தான் இருந்தது. ஏன்னா அத்தனை வருஷம் கழிச்சு அந்த 4 ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணார். ஒத்த மினிட்ஸில் இவர் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ க்ளோஸ்லாம் போட்டாச்சு. 1 2 3 யா நம்ம செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டேஞ்சரஸ் மணி இந்த பேங்கை வின்னர்லாம் நம்ம செத்ரான்ஸ் தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா CM Punk எதிர்த்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. என்ன பாலியம்னு ஒரு ரொமான்ஸ் போல் இருக்குது. இது டைட்டானிக் படத்தோட எண்டிங் மாதிரிலாம் இருக்குது. ஃபைனலி செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார். அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஃபைனலி ஹூ இஸ் ஹேப்பனிங். செத்ரான்ஸ் வரமாட்டார், அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பெருசாக எதிர்பார்த்தோம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா CM Punkக்கும் செத்ரான்ஸுக்குமான ஸ்டோரியை பெருசாக பலூன் மாதிரி ஊதணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வருவார், சாம்பியனாக வேறு செத்ரான்ஸ் இருக்கார். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. போகும்போது அவருடைய ஐகானிக் ஸ்பின், அதாவது செத்ரான்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்ததுன்னா அந்த சாம்பியன் சுற்றி விளையாடுவார்ல, அப்படி சுற்றி காட்டி பங்கை வெறுப்பேற்றிட்டு போகிறாரு. CM Punkை பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது. சோகத்தின் உச்சத்திலே அப்படியே ஏக்கத்தோடு அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்து நம்ம CM Punk அப்படியே ஏக்கம் பண்ணுற மாதிரி வச்சு இன்றைக்கான சம்மர்ஸ்லாம் டே 1 முடிச்சுட்டாங்க. டே 1 சம்மர்ஸ்லாம் ஓகே, நல்லா இருந்தது. மெயின் ஈவெண்ட் சூப்பராக இருந்தது. உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.